செந்தில் பாலாஜி 125 வயசு ஆனாதான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தமிழக அரசு சைடு வந்து பாத்தீங்கன்னா இவர் பெயில் பெட்டிஷனை கேன்சல் பண்ணணும், தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஃபைல் பண்ற நேரத்துல கரெக்டா வந்து இறங்கி நின்று இவ்வளோ காசை வச்சு நீங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னு தெரியவே இல்லை. அதான் தண்ணி எடுத்து மூஞ்சியை தெளிச்சிங்கன்னா போதும், எந்திரிச்சிருவாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். 59 பேரை வச்சு ஆட்சி அமைக்க முடியும்னு ஒன்று கனவு காண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து முழு தூக்கத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். திமுக அரசே திமுக அமைச்சர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, சார்ஜ் ஷீட்டை. லஞ்சம் கொடுத்தவனும் தப்பு, லஞ்சம் வாங்கினவனும் தப்பு, எல்லாத்தையும் போடு. iPlusTV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம போன முறையே செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி தான் லாஸ்டா பேசியிருந்தோம். இன்னைக்கும் நம்ம சந்திக்கிற நேரத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்துல ஆஜராகியிருக்காரு சார். அவரோட தம்பியும் கரூர் நீதிமன்றத்துல ஆஜராகியிருக்காரு. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 1 மாசமா அவங்க வந்து இழுத்தடிச்சுட்டே போனாங்க, தலைமறைவா இருந்தாங்கன்னு பல செய்திகள் வருது. இந்த வழக்குல என்ன நடக்குது சார்? இல்ல, அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏபி போட்டிருந்தாங்க. அந்த ஏபிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷூரிட்டிஸ் வந்து கொடுக்கணும். கன்சர்ன் கோர்ட்ல வந்து இப்போ ஹைகோர்ட்ல வந்து நீங்க ஏபி வாங்கிக்கலாம் ஆன்டிசெப்டிக் கைடுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஷூரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க வந்து கீழமை நீதிமன்றத்தில் தான் கொடுக்கணும். 2 பேர் வந்து உங்களுக்காக ஷூரிட்டியாக நிற்கணும். ஓகேங்களா? அவங்க பாண்ட் அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க சமயத்தில். இதில் என்ன அமௌண்ட் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் கோர்ட்டில் போய் நம்ம வந்து இதை வந்து ஹார்டர் பண்ணோம். இப்போ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தார். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால தான் வந்து தமிழக அரசு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெயில் பெட்டிஷனை கேன்சல் பண்ணணும், இன்னுமே இவர் வந்து தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஃபைல் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக வந்து இறங்கி நின்று ஓகேங்களா இப்போ வந்து அந்த ஷூரிட்டினா கொடுத்துட்டாப்ல. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் மண்டே ஹீல் பி அட்டெண்டிங் டு தட் ஹியரிங். தட் இஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து 2 வாட்டி சைன் பண்ணணும். புரியுது? சைன் போடணும்னா என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு வரணும், அதை ரிப்போர்ட் பண்ணணும். அந்த நோட்டை வந்து அவரே கையெழுத்து வாங்கிட்டு அவரே அந்த நோட்டை எடுத்துட்டும் போயிடுவாப்ல. இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி பல வழக்குகள் அவர் மேலே இருக்கு. ஒரு வழக்குகளுக்காக கையெழுத்து போடுறதும் அதுல இருந்து ஜாமீன் வாங்குறதும் அப்படிதான் இருக்கு. ஆனால் தண்டனை எப்போ கிடைக்கும், இதை உண்மையை எப்போ வெளிக்கொண்டு வருவாங்க அப்படின்ற கேள்வி மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சு. இல்லை, நான் அதுதான் உங்களுக்கு நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே நான் வந்து ரொம்ப கிளியராக சொன்னேன். அதாவது ஜாப் ஃபார் ஸ்கேம்ஸ் கேஸில், அதாவது அவர் வந்து 2011 2016 ஆண்டு காலத்தில் வந்து அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தப்போ இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த ஊழலில் நடந்ததில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேரை வந்து அவர் ஏமாற்றிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எஃப்ஐஆர் வந்து அவர் மேலே போடப்பட்டுச்சு. அதாவது வேலைக்கு சேர்ந்தவங்க பேரையும் சேர்த்து எஃப்ஐஆரில் போட்டு 2000 பேரை ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி 125 வயசு ஆனால் தான் நீங்கள் வந்து தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும். இதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக அரசே திமுக அமைச்சர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, சார்ஜ் ஷீட்டை. ஸோ இந்த சார்ஜ் ஷீட் வந்து எப்படி ப்ரொலாங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொலாங்கேட்டிவ் சார்ஜ் ஷீட்டாக வந்து ஃபைன் பண்ணாங்க. இந்த கேஸ் வந்து இவ்வளோ ப்ரொலாங் பண்ணலாம், இவ்வளோ காலதாமதிக்கலாம் அப்படின்னா என்ன ஆயிடுது? லஞ்சம் கொடுத்தவனும் தப்பு, லஞ்சம் வாங்கினவனும் தப்பு, எல்லாத்தையும் போடு. அப்படின்னா லஞ்சம் வாங்கினது செந்தில் பாலாஜி, ஓகேங்களா? லஞ்சத்தை கொடுத்தது 2000 பேர், 2000 பேரை சேர்த்துரு, 2000 பேரை விசாரிக்கணும். அப்படின்னா இன்னொரு 50 வருஷம் ஆகும். செந்தில் பாலாஜி 125 வயசு ஆனால் தான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் நடுவில் 4 பேர் செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த 2000 பேர்த்துக்கு நோட்டு சர்வ் பண்ணுறதே, அதாவது இது சார்ஜ் ஷீட் கையில் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போன திமுக அரசு வந்து செந்தில் பாலாஜி மேலே இந்த மாதிரி வந்து ஒரு கிரே ஏரியா பயன்படுத்தி ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து ரிவோக் பண்ணி ஓகேங்களா ரீரைட் பண்ணி ஓகேங்களா செந்தில் பாலாஜி மட்டும் குற்றவாளியாக போட்டு நீங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே வாங்கி கொடுக்கலாம். இது நம்ம தமிழக அரசுக்கு நான் சொல்லும் அறிவுரை. அப்படியே வச்சுருந்தீங்கன்னா 125 வயசில் தான் நீங்கள் செந்தில் பாலாஜியை தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், விச் இஸ் இம்பாசிபிள் ஆல்சோ. புரிஞ்சா? இதுதான் என்னோட பதில். ஆனா இப்போ குதிரை பேரம் பேசப்பட்ட வழக்குல தான் இப்போ அவர் வந்து ஆஜராகியிருக்காரு. இந்த குதிரை பேரம் வந்து இப்போ வரைக்கும் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட 8 பேர்கிட்ட பேசிட்டாங்க, பாதி பணம் அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. உண்மையா சார்? இல்லை, அது உண்மையா பொய்யான்றது இன்வெஸ்டிகேஷன் தான் முடிவு பண்ணணும். அப்படிங்கும்போது இது வந்து இந்த மாதிரி பணம்னா கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பேரெல்லாம் பேசியிருக்காங்க
அப்படிங்கிறது உண்மைங்கிறது நமக்கு வந்து அவங்க சொல்கிற சாட்சிகள், அவங்க அரெஸ்ட் பண்ணது, அவங்க வாக்குமூலங்கள், அது மூலியமாக நமக்கு வந்து நான் உண்மைன்னு நம்புகிறேன். புரிஞ்சுங்களா? எப்போதுமே போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் சஸ்பெக்ட். உங்களை சஸ்பெக்ட் பண்ணால் தான் உங்களை அக்யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? இப்போ வெளியூரில் வந்து சஸ்பெக்ட்னு தான் போடுவாங்க, நம்ம ஊரில் அக்யூஸ்டுன்னு போடுவாங்க. புரிஞ்சுங்களா? அதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸு. ஆனால் வந்து எப்படின்னா கன்விக்ட் ஆனால் தான் வந்து தண்டனை வந்து பெற்றவர்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அந்த தண்டனை பெற்றவருன்றதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு நான் அக்யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் இது செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் ஏற்ற முடியும். அந்த லிஸ்ட்டில் வந்து செந்தில் பாலாஜி உள்ளுக்குள்ள வந்துட்டார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சீக்கிரமாக வந்து அது சார்ஜ் ஷீட் போடணும்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாகவும் கேட்டுக்கிறேன். ஆனால் அவரோட தம்பியும் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவரும் கூட சேர்ந்து தான் போயிட்டுருக்காரு. இப்போ தலைமறைவுன்றது அடிக்கடி வருதே சார். சட்டமன்றத்துக்கு வரப்போ கூட சில நாள் தலைமறைவாக இருந்தார், இப்போயும் 1 மாத காலம் தலைமறைவு, 2 பேருமே. இதற்கெல்லாம் என்ன மாதிரி நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்கும்? இல்லை, இது இன்னைக்கு தான் வந்து சரண்டர் காட்டிட்டாங்க. அதுதான் பாருங்க, காலந்தாமதம் தான். அந்த ப்ரொலாங்கிங் டாக்டிக்ஸ் வந்து அவங்க ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏபி போடும் போதே பார்த்தீங்கன்னா ஹீ ஷுட் சரண்டர் பிஃபோர் த கோர்ட் வித்தின் கப்பல் ஆஃப் டேஸ், வித்தின் 2 டேஸ்ன்னு சொல்லி நம்ம வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க ஆர்டரில். 2வது நாள்லே செந்தில் பாலாஜி நின்றுக்கணும். ஓகேங்களா? சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருடனுக்கு தான் வந்து போலீஸ்காரங்களோட ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கேட்டிருக்கேன். நான் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏபி கிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நான் இன்டர்மீடியேட்டாக போயிருப்பேன். ஓகேங்களா? என் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் பேராக இருக்கேன். புரிஞ்சுங்க? அப்படிங்கும் போது இதை ஏபி கிராண்ட் பண்ணுறீங்கன்னா இஃப் த ஏபி இஸ் கிராண்டட் லெட் ஹிம் சரண்டர் பிஃபோர் த கோர்ட் வித்தின் 2 days அப்படிம்பேன். அப்படின்ற ஒரு கோரிக்கை வைப்பேன் 2 நாளைக்குள்ள. ஏன்னா ஏபியை வாங்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர மாட்டாங்க, அப்புறம் பண்ணவே மாட்டாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. போலீஸ்காரங்களுக்கு என்னைக்கு வேலை இருக்குதோ அன்னைக்கு போய் நிற்பாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன்னா கிரியேட் ஆகும். ஸோ நம்ம கீழாக அந்த இதை பாத்வே வந்து நம்ம வந்து சார்ஜாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இன்னைக்கு கொண்டு வந்து அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ தமிழக அரசு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நான் திங்கட்கிழமையில வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நோட்டீஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஐ மீன் நோட் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. காலையிலேருந்து ஈவினிங் ஒரு முறை வந்து போய் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது வந்து அப்புறம் போலீஸ் தான் விசாரித்து சீக்கிரமாக சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணும். ஆனால் ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்றதுல திமுக உறுதியாக இருக்குது. இதற்கான பல சதிகளை வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய செய்திகள் வருது. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை எப்படி சமாளிக்க போறாரு சார்? ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் நாலா பக்கமும் இப்போ கூட்டணிகளே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பரிசீலனை பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க கூட்டணியில் இருக்கிறத. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? தண்ணி எடுத்து மூஞ்சியில் ஊற்றுனீங்கன்னா எந்திரிச்சிருவாங்க. 59 பேர் வச்சு எங்கெங்க ஆட்சி அமைக்க முடியும்? கொஞ்சமாச்சும் லாஜிக்கலாக பேசணும். புரிஞ்சுங்களா? ஸோ ஜனாதிபதி ஆட்சியே வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி முடியும். இல்லை, அதுதான் தண்ணி எடுத்து மூஞ்சியை தெளிச்சிங்கன்னா போதும், எந்திரிச்சிருவாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். 59 பேரை வச்சு ஆட்சி அமைக்க முடியும்னு ஒன்று கனவு காண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் தூக்கத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சிங்கன்னா எந்திரிச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான மைண்ட் செட்னா, பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்கே அரசியலே பண்ணாங்க. இப்போ அந்த பிஜேபியே வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்து இதுதான் வந்து எப்படி சொல்றது, இதுதான் வந்து உண்மையான திமுக முகங்கிறத மக்கள் உணர்றாங்க இன்னைக்கு. புரிஞ்சுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்க. இவங்க வந்து எந்த தோக்கிறத விடுங்க, டெபாசிட் வாங்குவாங்களா? இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு இன்னைக்கு இந்த ஆட்சியை வந்து மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, வரவேற்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இதை தூக்கி வச்சு பேசுகிறாங்க. அவருக்கு இன்னும் டைம் கொடுங்கங்கிறாங்க. ஓகேங்களா? அவர் செய்கிறது சரிங்கிறாங்க, அவர் இப்படி தான் செய்யணுங்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு ஊரில் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, ஒரு டெண்டரையும் மாற்றி அமைக்கிறாரு. புரிஞ்சுங்களா? எவ்வளோ ஊழல்கள் இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது, எவ்வளோ ஊழல்கள் இருக்குது. எப்படி கண்ணை கட்டுறாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் கண்ணை கட்டுறாங்க, சார்ஜ் ஷீட் போடுறதுல கண்ணை கட்டுறாங்கிற. நானே தானேங்க சொல்கிறேன், செந்தில் பாலாஜிக்கு 125 வயசில் தான் தண்டனை வாங்கி தர முடியும்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவங்க வந்து சட்டத்தில் இருக்கிற ஒரு கிரே ஏரியா பயன்படுத்தி அதை வந்து ப்ரொலாங் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட ஊழல்வாதிங்க இவங்க. ஊறி போனவங்க இவங்களை வந்து எந்த விதமான நான் வந்து மிருக பெயரை சொல்லி கூட நான் வந்து விமர்சிக்க விரும்பலை. எல்லா மிருகங்களுக்கும் ஒரு இது இருக்கும். இவங்கன்னா சாத்தான்ங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ காசை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியவே இல்லை. இவ்வளோ காசை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியும்? எதுக்கு இவ்வளோ காசு? எனக்கு புரியவே இல்லை.
இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு இன்னைக்கு சிஎம் விஜய். எனக்கு சம்பாரிச்சது போதுங்க, எனக்கு இவ்வளவுதாங்க காசு, இதுக்கு மேல என்னங்க, இதுக்கு மேல எனக்கு காசு வேணாங்க அப்படின்ற. சார் எங்க முன்னாள் முதல்வரே 10,000 ரூபாய் தான் பாக்கெட்ல வச்சிருக்காரு. அதான் அதை வச்சுட்டு அப்படியே நேரா யூகே போயிட்டு திரும்ப வந்தாரு. வெளியில பேண்டு சட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க போல இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்க பேண்டுன்னா அடிக்க கூடாது, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க போல இருக்கு. பேண்டுக்குன்னா யாரு காசு கொடுத்தா? அது கட்சி தொண்டர்கள் அப்படியே ஆர்வத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து அடிக்கிறாங்களோ ஒரு வேலை. சரி, மிஸ்டர் சேகர் பாபு உட்காந்து அடிப்பாரோ? ஓகேங்களா, ஏன்னா அவர் தான் ரெடி பண்ணாராம், ஆனால் அடிக்க விடலையா. ஓகேங்களா, அதெல்லாம் புரோட்டோகால் கிடையாது, அவர் ஒன்றும் முதல்வர் கிடையாது, போங்க அப்படின்ட்டாங்களாம். ஓகேங்களா, அவருக்கு பாருங்க, நம்மள முதல்வர் இன்னும் அவருக்கு இப்போ வந்து இந்த செக்யூரிட்டி இதுக்கும் அமுச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் எனக்கு தேவை, நம்ம முதல்வருக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உங்கள் சேனல் வழியா. அது கான்வாய். எதுக்கு கான்வாய்? அவர் என்ன வீட்டில் போய் லுங்கி கட்டிட்டு உட்கார்றதுக்கு எதுக்கு அவர் கான்வாய்? அந்த கான்வாய் என்ன, தமிழக முதலமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜய்க்கு என்னோட சிறிய வேண்டுகோள், இந்த கான்வாய்னா அதாவது போலீஸ் ஃபோர்ஸ்னா அப்படி வந்து தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுங்கி கட்டிட்டு போகிறவங்க வீட்டில் உட்கார்றவங்களுக்குன்னா வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு தாழ்மையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதனால இந்த வழக்கு வந்து இப்படிதான் போகும். திமுக என்னதான் பண்ணாலும் வந்து இல்லைங்க, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் வந்து 2 மாசத்துல ஒரு வழக்கறிஞராக கேட்கும்போது இது வரைக்கும் அவங்க செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க மேலே கேஸ் போட்டுக்குவாங்க. அந்த கேஸை எப்படி ப்ரொலாங் பண்ணுறதுங்கிறத அவங்களே சூப்பராக பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் உட்காந்து இப்படி தான் ஒரு வழக்கு போடணும், இந்த வழக்கு இவ்வளோ நாளில் முடியணும். இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, ஓகே, நாங்கள் வந்து ஒரு பேங்க்கு கடன் கொடுக்குறோம், அந்த பேங்க்கு கடனை வந்து நம்ம அது வீணாக போயிடுச்சு. ஓகேங்களா, இந்த கம்பெனி உருப்பிட்டுச்சுன்னா எவ்வளோ நாளில் அவங்க திருப்பி கொடுப்பாங்க, இந்த கம்பெனி உருப்படாமல் போச்சுன்னா இந்த கம்பெனி இதனால் பேங்க்குக்கு எவ்வளோ லாஸ், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு கடனே ஒரு பேங்க்கு கொடுக்குது. புரிஞ்சுங்களா? ஒரு பேங்க்கு கடன் கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஒரு வேல்யூர் வேணும், ஒரு அட்வொகேட் வேணும், ஒரு அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு கேஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஒருத்தரை கேட்டு கன்சல்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் கொடுத்து, ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வில் பி பிஸி இன் ஆர்கியூயிங் த மேட்டர். கேஸ் ப்ரிப்பரேஷன் ஹஸ் டு பி டன் பை டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். ஓகேங்களா, அந்த டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன்லேருந்து ரீஎவாலுவேட் பண்ணி ஹவு வி கேன் டூ வாட், எப்படி கேஸுங்களை வந்து கம்மி பண்ணலாம், இப்போ கோர்ட்டுக்கு போகிற கேஸ் வந்து கம்மியாக்கணும், சில நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிட்டா அது எப்படி வந்து 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே எப்படி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு ஆள் போடணுங்கிற. டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இன்றைக்கி எம்டியாக தான் இருக்குது. புரிஞ்சுங்களா? அதை வந்து எஃபெக்டிவாக செஞ்சாவே போதும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து ரீஒர்க் பண்ணுறதுக்கு வந்து there is no persons. ஓகேங்களா, ரீஒர்க் பண்ணுவாங்க. தாவேகா பேரில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. இந்த ரீஒர்க் பண்ணி அவங்க வந்து அந்த கேஸை ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ வருஷத்தில், 3 வருஷத்தில் கேஸ் முடியணும்னா என்ன பண்ணணும், 5 வருஷத்தில் கேஸ் முடியணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடென்டிக்கல் இதை வந்து ஸ்டெப்பை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு டீம் செட் பண்ணணும். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் கிராபிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, லேண்ட் கிராபிங்னு கொண்டு வந்தது மாவட்டந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் பிரிவு அவங்க கட்சியில் இருக்க வழக்கறிஞர் பிரிவை வந்து கொண்டு வந்து போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சிவில் லாயர் 10 கிரிமினல் லாயர் ஒரு தொகுதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கன்னா லேண்ட் கிராபிங் நடந்திருக்கோ அந்த பெட்டிஷன்ஸை, ஏன்னா கிரிமினல் லாயருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்டு பட்டா சிட்டா அடங்கல் அதை பற்றி தெரியாது, பில்டிங் அப்ரூவலை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ சிவில் லாயருக்கு இது தெரியும். சிவில் லாயருக்கு வந்து இதை எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு தெரியாது. புரிஞ்சுங்களா? அதனால் அவங்க ஒரு டீம் வந்து அவங்க கட்சிக்காரங்களை வச்சு ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணாங்க. அவங்கள வச்சு பாதிக்கப்பட்ட வந்தவங்களுக்குன்னா வந்து ஃப்ரீ ஆலோசனை கொடுத்து அவங்கள அந்த கேஸ்னால் ஃபைல் பண்ண வச்சாங்க 2011. புரிஞ்சுங்க? அப்போ வந்து 2011 இது நடந்துச்சு. இதை நான் வந்து இப்போ இதை என் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் 100 கேஸ் ஃபைல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 100 கேஸ் ஹஸ் பீன் டன். அதாவது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன்றதுனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 100 லேண்ட் கிராபிங் கேஸ் வந்து திருச்சியில் தான் நடந்துச்சு. இது அம்மையார் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத வந்து தாவேகா தலைமை வந்து முடிவெடுக்கணுங்கிறதுக்கு. இது போன்ற பல நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. தேங்க்யூ.